தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை. மதுவிலக்கை அமல்படுத்த கோரிய விசிகவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2 நடக்கும் விசிக மதுவிலக்கு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாம் அனைவரும் சமமானவர்கள், பெயருடன் ஜாதி பெயரை சேர்த்து பத்திரிகை அச்சடிக்க வேண்டாம். சென்னையில் நாடார் சங்க கட்டட திறப்பு விழாவில் பங்கேற்ற திமுக MP கனிமொழி அறிவுறுத்தல். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் B.Ed படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். B.Ed படிப்பில் சேர இன்று முதல் செப்டம்பர் 26 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. விசிக திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, நெருடலும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை 1999ஆம் ஆண்டு முதலே வலியுறுத்தி வருவதாக திருமாவளவன் சென்னையில் பேட்டி. நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்போதும் நிலவட்டும். நாளை மிலாடி நபி கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து நாளை ராஜினாமா செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஒரு வாரத்தில் டெல்லியின் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என அறிவிப்பு. நாட்டின் முதல் முன்பதிவில்லா வந்தே மெட்ரோ ரயிலின் பெயர் நமோ பாரத் ரேபிட் ரயில் என பெயர் மாற்றம். குஜராத்தில் இன்று வந்தே மெட்ரோ ரயிலை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கும் நிலையில் பெயர் மாற்றம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருந்து 55 அமைப்புகள், தனிநபர்கள் என 1000 பேர் தலைமை நீதிபதிக்கு கடிதம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.